அப்படி 46வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறினார். சாயங்காலமான போது படகு எங்கே இருந்ததா? நடுக்கடலில் இருந்தது. அதுக்கு மேலே இருக்கிற வசனம் 45வது வசனத்தில் வாசிக்கப்படும்போது, அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்கள் என்ன பண்ணாராம்? துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி மலையின் மேலே ஏறினார். முதல்ல தம்முடைய சீஷர்களை அழைத்து எங்க போக சொல்றாரு? பெத்சாய்தாவுக்கு எனக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, போங்க. அப்படி எல்லாரையும் அனுப்பிவிட்டு இவர் எங்க போறாரா? எங்க போறாரு? எல்லாரும் பேசுங்களேன். எங்க போறாரு? ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சாயங்காலம் ஆனபோது படகு எங்க இருந்ததா? நடுக்கடலில் இருந்து. நல்லா கவனிக்கிறீங்களா? சாயங்காலத்தில் படகு எங்க இருந்தது? நடுக்கடலில் இருந்தது. அவரோ எங்க இருந்தாராம்? கரையிலே தனிமையா இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிறதை என்ன பண்ணாரா? அவர் எங்கிருந்து பார்க்கிறாரு? கரையில் இருந்து பார்க்கிறார். இவங்க எங்க இருக்கிறாங்க? நடு கடலில் இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சீஷர்களுக்கு அவர்கள் கட்டளை கொடுத்து அனுப்பின பின்பு அவர் ஜெபம் பண்ண தான் போனார். ஜெபம் பண்ணி முடித்து விட்டு வரும்போது அவர் தனிமையாக தான் இருந்தார். தனிமையில் இருக்கப்படும் போது அவர் யாரை அனுப்பினாரோ அவர்கள் மீது அவருடைய கண்கள் என்னவா இருந்தது? பார்த்து கொண்டே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவங்க எதில் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா, தண்டு வலிக்கிறதுல மிகவும் என்ன பண்றாங்களாம்? வருத்தப்படுகிற போது அதை அவர் கண்டு எப்போவா? அவங்க சாயங்காலத்திலிருந்து ராத்திரி 4ஆம் ஜாமம் வரை அந்த காற்று அவர்களுக்கு என்னவா இருந்ததா? எதிராக இருந்தது. ஆமென். ராத்திரி வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. 4ஆம் ஜாமம்னா என்ன டைமு? அதாவது பகலுக்கு 12 மணி நேரம் யூதர்கள் கேலண்டரில், ராத்திரி 12 மணி நேரம். 12 24 மணி நேரம். அப்போ ராத்திரி 12 மணி 4ஆம் ஜாமன்னு சொன்னாக்கா, நடுராத்திரின்னு சொன்னாக்கா, நடு ஜாமத்திலே 4வது ஜாமம் சொன்னாக்கா 6 to 6 12 மணி நேரம். சாயங்காலத்திலே 6 to 6 6 7 8 9 10. 4வது ஜாமன்னா 10 மணி. இரவு 10 மணிக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? சாயங்காலத்திலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன பண்றாங்க? போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆமென், ஆமென், ஆமென் இல்லையா? எல்லாரும் யோசிக்கிறீங்களே. சாயங்காலத்திலே அவர்கள் என்ன பண்றாங்க? போறாங்க. ஆமென். சாயங்காலத்திலே கர்த்தர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சாயங்காலத்திலிருந்து நடு ஜாமம் 10, அதாவது 4ஆம் ஜாமம் வரைக்கும் அவர்கள் தண்டு வலிக்கிறதுல என்ன பண்ணாங்களாம்? மிகவும் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் என்ன பண்ணாரு? நடந்து அவரிடத்தில் என்ன பண்ணாரு? வந்து அவர்களை கடந்து போகிறவர்களைப் போல காணப்பட்டார். அவர் கடல் மேல் நடக்கிறதையும் அவர்கள் கண்டு ஆவேசம் என்று சத்தமிட்டு. ஆமா, பேய்னா இந்த காலத்தில் தான் பயன்னு பார்த்தாக்கா, அந்த காலத்தில் கூட சீசரின் காலத்தில் கூட என்னவா இருந்துக்குது? ஆமா,
நம்ம பிள்ளைகள் ராத்திரியில் எங்கன்னா போனோன்னா கூட என்ன பண்ணுவாங்க, அம்மா கொஞ்சம் கூட வாங்கம்மான்னு என்ன பண்ணுவாங்க, கூட்டுன்னே போவாங்க. ஆமே, கடலில் மேலே 4ஆம் ஜாமத்தில் இரவில கர்த்தர் நடக்கிற போது எல்லாரும் சீஷர்கள் என்ன பண்றாங்களாம், ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறாங்க. ஏற்கனவே அவர்கள் என்ன பண்றாங்க, தண்டு வலிக்கிறதுல பயம், போய் சேருவோமோ சேர மாட்டோமோ, ஆமென், கரையை பிடிப்போமோ பிடிக்க மாட்டோமோ என்ற பயத்தில் இருக்கப்படும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன், மனுஷன் தான் மனுஷனுக்கு எதிராக வர முடியும். நமக்கு எதிரின்னு யாருன்னு கேட்டாக்க நாம் என்ன சொல்லுவோம், நமக்கு எதிரி யாரு, பிசாசு. ஆமென், அல்லேலூயா. ஒரு சிலர் கேட்டா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தாங்க எங்க எதிரி, ஒரு சிலர் கேட்டாக்கா எங்க மனைவி தாங்க எனக்கு எதிரி, ஒரு சிலர் கேட்டா எங்க புருஷன் தாங்க எனக்கு எதிரியே, என்ன சும்மா விட மாட்டேன்றான். அல்லேலூயா. முன்னெல்லாம் சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை பத்தி நான் என்ன பண்றேன் சொல்றேன். இப்போ உன் எதிரி யார் என்று சொல், உன்னை பத்தி நான் சொல்றேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய எதிரி யாராக இருக்க வேண்டும், பிசாசான்மனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன்தான் பொய்களை சொல்ல தூண்டுவான், அவன்தான் தப்பான காரியங்களை நம்மை நடத்துவான். அல்லேலூயா. அவன்தான் தவறான காரியங்களை நம்மை நடத்தி நம்மை விழுத்தி நம்மை மரணத்திற்குள்ளாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, அங்கே சீஷர்களுக்கு எதிராக வந்தவர்கள் யாருன்னு சொன்னா, யாரா, காற்று. காற்று கூட எதிராக திரும்பும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு காற்று கூட என்னவாய் மாறுமா, எதிராய் மாறும். ஹல்லேலூயா. தென்றல் கூட புயலாக மாறும். ஹல்லேலூயா. இப்படி புயலாக மாறுகிற தருணத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம் பிரச்சனையில அகப்பட்டு கொண்டிருக்கும் போது, நாம் வருத்தப்படும் போது, நாம் பாரப்படும் போது, வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு. ஆனா இவர்கள் எந்த சூழ்நிலையில வருத்தப்பட்டு இருக்கிறாங்க, காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு தண்டு வழுக்கிறதுல மிகவும் என்ன பண்றாங்களாம், வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். ஆமென். நாம நினைச்சு கொண்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற காரியங்களில கர்த்தர் நம்மை பார்க்க மாட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியிலும் சரி, சோர்வுகளின் மத்தியிலும் சரி, வியாதிகளின் மத்தியிலும் சரி, ஒரு டைம் அனுமதிப்பார். ஆமென். அவர் பார்த்து கொண்டுதான் இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. பார்த்து கொண்டே இருப்பாரு. ஒரு நேரம் வரப்போது அவரே வந்துடுவார். அது கடலைன்னு பார்க்க மாட்டாரு, அது புயலுன்னு பார்க்க மாட்டாரு. நீயும் நானும் எங்கே வருத்தப்படுகிறோமோ அதே இடத்துல வந்து நின்று அந்த காரியத்தை சுமூகமாய் மாற்ற அவராலே மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடினால் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், மிகவும் வருத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த காரியத்தில் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, நீங்களும் நானும் எந்த காரியத்தில் பயந்து கொண்டு இருக்கிறோமோ, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கரை சேருமோ சேராதோ அப்படின்ற தருணத்தில் நாம் யோசித்து கொண்டு இருப்போமானால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாக வரணும். ஏன்னா அவர் நம்மை பார்த்து சோதிக்கிறவர் அல்ல. அவன் அப்படியே சோதனையில் இருக்கட்டும் விட்டு விடுகிறவரும் அல்ல. அது எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனைக்குள்ளாக என்ன பண்ணுவார், ஆமா நடந்தே வருவார். கடலில் என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டார், புயல் என்னால் அதற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது.
ஏன்னா உன்னையும் என்னையும் அவருடைய உள்ளங்கையில் என்ன பண்ணியிருக்காராம், வரைந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். இப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் துதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அன்றைக்கு சீஷர்கள் நினைச்சிருக்கலாம், அவ்வளவுதானே நம்முடைய வாழ்க்கை என்னாச்சு, போச்சு, முடிஞ்சு போச்சு. சீஷர்கள் யோசித்திருக்கலாம், வீட்லயாவது சொல்லிட்டு வந்துருக்கலாமே, இந்த போதர் பேச்சை கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆமாம் நைட்டில் போக சொல்கிறாரு, சாயங்காலத்தில் கிளம்பி அக்கறைக்கு போன்னு சொல்கிறாரு, நாம் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்களேன், கிளம்பி வந்துட்டுமே அப்படின்னு யோசித்திருக்கலாம். நாம் கூட இப்படி தான் யோசிக்கிறோம், என்னடா சபைக்கு போகிறது, சபையில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம கர்த்தரை பாடி மாத்திரம் என்ன நடந்தது போதும் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். நினைக்கிறோமா நினைக்கலையா? ஒரு சில நேரங்களில் அப்படிதான் வருது இல்லையா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மை ஆராதிக்க துதிக்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருத்தமும் வரப்படும் போது கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உணர்வு என்ன பண்ணணும், வரணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரா, அப்புறம் போகிறவர் போல அவர்களுக்கு காணப்பட்டாராம். ஆமென். கூடவே இருந்த சீஷர்களுக்கு கூட அவர் என்ன பண்ண முடியல, அடையாளம் பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அவ்வளவு பயம். ஆமென். எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவர் கடல் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில ஏறினார். ஆமென். எந்த படகு தத்தளித்து கொண்டு இருந்ததோ, எந்த படகு காற்றினாலே அசைந்து கொண்டு இருந்ததோ அதே படவில கர்த்தர் ஏறுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏறினார். ஆமென் சொல்லவே மாட்டேன் பாருங்களேன். அப்பொழுது காற்று அமர்ந்தது. நமக்கு எதிராக இருக்கிற காற்று கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு வரும்போது நமக்கு எதிராக வருகிற சத்துருவின் சேனைகள் அடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட இவங்க தண்ணீரில் இருந்தாங்க. அவங்க எங்க இருந்தாங்க? நெருப்பில் அக்னி சூளையில போடப்படும் போது 4ஆம் சாயலின் மனிதன் யாருக்கு ஒப்பாயிருந்தாரா? தேவ புத்திரின் சாயலுக்கு ஒப்பாயிருந்தாராம். அவர் அக்னின்னு பார்க்க மாட்டார், அவர் தண்ணீர்னு பார்க்க மாட்டார், அவர் காற்றுன்னு பார்க்க மாட்டார். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்னு சொன்னா, அவர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறவர்களா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறவர் என்னை தப்புவிக்க என்ன பண்ணுவாரு? வல்லவராய் இருக்கிறார். ஆமென் என்ற உணர்வு நமக்குள்ளாக வரணும். ஆமென் சொல்லவே மாட்டேன்றோம். ஹல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள்ளாக வரப்படும் போது தான் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? கூடவே இருந்து பாதுகாக்கிறவரா இருக்கார். அது படவானாலும் ஏறிடுவாரு, அக்கினினாலும் கூட நின்றுவாரு, காற்றானாலும் என்ன பண்ணுவாராம்? அதற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப அவர் அப்புறம் போகிறது போல காணப்பட்டாலும் அவர் நம்மோடு கூட வருவதற்காக தான் என்ன பண்றாரு? வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு அவர் எவ்வளவு ஆசையா இருக்கிறார். அதுவும் சந்தோஷமா இருக்கும்போது அல்ல, மகிழ்ச்சியா இருக்கும்போது அல்ல, நாம் எப்பொழுது வருத்தப்படுகிறோமோ அப்போது கூட வந்து தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால்
இன்றைக்கு அப்புறம் போகிற போல காணப்படுகிற ஒருவர் அன்றைக்கு சீஷர் மத்தியில என்ன பண்ணாரு? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். ஆமென். ஒரு பாட்டு கூட அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கை தட்டி பாடுவோமா? காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அப்புறம் தான் போறாரு, ஆனா நம்ம மீது என்ன பண்றாரா? நோக்கமா இருக்கிறார். அவர் வந்ததான நோக்கமே நம்மை மீட்டெடுத்து, நம்மை பராமரித்து, அவர் தோளின் மேலே சுமந்து, அவர் நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை அழகு பார்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மீது நோக்கமா தான் இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம். பார்த்தீங்களா? லூக்கா 28 இல்லைன்னு பிரிச்சு பிறகுதான் நமக்கு என்ன பண்ணுது தெரியுது. லூக்கா 28ன்னா கடகடன்னு என்ன பண்றோம்? அப்ப நமக்கு லூக்கால எத்தனை அதிகாரம் நின்று தெரியல. லூக்கா 24வது அதிகாரம். வசனத்தை வாசிக்கலாம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரனாகி இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கப்படும் போது சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கப்படும் போது வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் மற்றவர்களும் மற்ற சில ஸ்திரீகளும் கல்லறையிடத்தில் போகப்படும் போது அந்த கல்லறையில தேவதூதன் ஒருவன் வந்து மரித்தவர்களை அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்க இங்க தேடுறீங்க, அவர் இங்கே இல்லை. மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. அவர் என்ன பண்ணாராம்? உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லப்படும் போது இந்த காரியங்களை தம்முடைய சீஷர்கள் மத்தியிலே கர்த்தர் சொல்லும்படி ஆவியானவர் என்ன பண்றாரு? அவர்களை ஏவிக்கொண்டு போகும்போது அவருடைய சீஷர்கள் மத்தியில சொல்லப்படும் போது சீஷர்கள் கடகடன்னு என்ன பண்றாங்க? ஓடியாந்து அந்த கல்லறையிடத்துல குனிந்து பார்த்து அங்க இல்லாததுனால திரும்பி என்ன பண்றாங்க? போயிட்டாங்க. ஆமென். இந்த காரியத்தை குறித்து ஒருவருக்கொருவர் எம்மாவூர் சீஷர்கள், அதாவது எம்மாவுக்கு போக புறப்பட்ட 2 சீஷர்கள் என்ன பண்றாங்க? அவைகளை குறித்து பேசிக்கொண்டே போகப்படும் போது இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து, இந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு போகும்போது இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் ஒருவரோடு ஒருவர் சம்பாஷித்துக் கொண்டு போகையில இயேசு தாமே அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடி அவருடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டதா? மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ள
துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து. நீங்கள் என்ன காரியத்தை குறித்து துக்கமா போறீங்க, ஆமென், அங்க வருத்தப்படும் போது அவர்களோடு கூட என்ன பண்ணாரு, சேர்ந்து கொண்டார். இங்க துக்கமாயிருக்கப்படும் போது என்ன பண்றாராம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்நாட்களில் நீங்கள் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ யாராய் இருக்கிறீரே, அந்நியராய் இருக்கிறீர் என்றான். அந்நியரோ என்றார்கள். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவை. யாரை குறித்து பேசுறோம்? யாரை குறித்து பேசுறாங்க? கேட்கரை குறித்து பேசுறாங்க. யாரை குறித்து யார்கிட்ட பேசுறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டு பேசுறாங்க. எப்பேற்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? ஆமென். ஏன் என்று சொன்னால் அவர் கண்கள் என்ன பண்ணப்பட்டதான், மறைக்கப்பட்டு இருந்ததாம். இவர்களை குறித்து பேசிக்கொண்டே போகப்படும் போது அவர் கேட்கிறார், எவைகளை குறித்து பேசுறீங்க? அவர் எப்பேற்பட்ட தெய்வம் பார்த்தீங்களா? அவரை குறித்து தான் பேசுறாங்க. அவரே ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து ரெண்டு பேர் பேசும்போது கேட்குற, எவைகளை குறித்து பேசுறீங்க? அவங்க சொல்றாங்க, உனக்கு தெரியாதா, நீ என்ன இந்த இஸ்ரவேலுக்கு அந்நியனா இருக்கிறியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து தேவனுடைய குமாரனா இருப்பாரு. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தாரு. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணிக்குட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்கும் பொருளாக, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்? நம்பி இருந்தோம். ஆமென். நம்பிதான் இருந்தாங்க. நம்பினவர் கூடவே வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் துதிக்கலாம், ஜெபிக்கலாம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கலாம். நாமெல்லாம் இதை பற்றி சந்தோஷத்து சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கலாம், நாம பேசிக் கொண்டிருக்க ஒருவரோடு ஒருவர். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பேசும்போது நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்களை பேசிக்கொண்டே இருக்கும்போது எவைகளை குறித்து இவர்கள் பேசுகிறார்கள் என்று கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆமென். இல்லையா? அப்ப நீங்களும் நானும் கர்த்தரை குறித்து பேசும்போது கூட கர்த்தர் நம்மோடு கூட தான் என்ன பண்ணுவாரு, இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் யோசித்தது இதுதான். சீஷர்கள்லாம் யோசித்தாங்கன்னா, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் என்ன பண்ணணும்? நம்பி இருந்தோம். கர்த்தர் அந்த நம்பிக்கை என்ன பண்ணல, உடைக்கவில்லை. அந்த நம்பிக்கை என்ன பண்ணல, இடிக்கவில்லை. அந்த நம்பிக்கை என்ன பண்ணல, கைவிடப்படாமல் அவர் பாதுகாத்தார். ஆமென். அவர்கள் பேசிக்கொண்டே போகும்போது, அவர்கள் போகிற வழியா வந்த உடனே இயேசு என்ன பண்ணாராம், அப்புறம் போகிறவர் போல அவர்கள் என்ன பண்ணாராம், காணப்பட்டாராம். 28வது வசனத்தில் வாசிப்பது, அந்த தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் என்ன பண்ணாராம், அப்புறம் போகிறவர் போல என்ன பண்ணாராம், காண்பித்தாரா. அவர்கள் அவரை நோக்கி, எங்களுடன் கூட என்ன பண்ணுங்க, தங்கீரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவர் என்ன பண்ணாங்களாம், நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த சாயங்காலம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கர்த்தர் வந்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப சாயங்காலத்துல நாம் ஜெபிக்கப்படும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுதும் என்ன பண்ணிச்சு, போயிட்டு நீ எங்களோடு கூட என்ன பண்ணுங்க, தங்கீரும் சொல்லப்படும் போது அவர்களோடு என்ன பண்ணாராம், பந்தி இருக்கையில அவர் அப்பத்தை எடுத்து
ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் என்ன பண்ணாராம்? கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் என்ன பண்ணிச்சான்? திறக்கப்பட்டு அவர் என்ன பண்ணாங்க? ஆமா, கூடவே இருந்த இயேசு கிறிஸ்தை எப்ப அறிந்து கொள்கிறான்னு சொன்னா, அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுக்கப்படும் போது அவருடைய கண்கள் என்னாச்சா? திறக்கப்பட்டது. ஆமென். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட பின்பு அவர் என்ன பண்ணாரா? அவர்களுக்கு மறைந்து போனார். இப்போது நம்மளுக்கு கண்களில் பார்க்க முடியவில்லை கர்த்தரை. ஏன் பார்க்க முடியல? என்ன? நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஆமென் இல்லையா? ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் நம்மை விடுவிக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படி அறிந்திருந்ததுனால நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம கண்கள் திறக்கப்படும் போது அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? மறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறைந்துதான் இருக்கிறாரு, ஆனால் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னதத்தில் தான் இருக்கிறாரு, ஆனால் நம்மோடு கூட என்ன பண்றாரு? உலாவிக் கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையாய், வசனமாய், சத்தியமாய் நம்மோடு கூட என்னவா இருக்கிறாரு? உலாவிக் கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம வருத்தப்படும் போது மாத்திரமல்ல, இந்த இடத்துல சிஷ்யர்கள் துக்க முகத்தோடு ஒருவருக்கொருவர் என்ன பண்ணாங்க? பேசிக்கொண்டு வந்தாங்க. எங்கெங்கெல்லாம் துக்கம் வருகிறதோ அந்தந்த இடத்துலலாம் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற கர்த்தர் நம்மோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம், எனக்கு ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனை எந்த மனிதனாலும் தீர்க்க முடியாது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைத்தால், கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தால் உன் துக்கம் சந்தோஷமா என்ன பண்ணான்? மாறும். உன் வருத்தம் முன்ன விட்டு என்ன பண்ணான்? நீங்கும். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர் என்ற உணர்வு நமக்குள்ளாக வரப்படும்போது, அவர்தான் நம்மை வீட்டெடுத்தவர் என்ற உணர்வு நமக்குள்ளாக வரப்படும்போது, அவர்தான் நம்மை பாதுகாக்கிறவர் என்ற உணர்வு நமக்குள்ளாக வரப்படும்போது, அவரே என்னை தூக்குகிற சுமக்கிறவர் என்ற உணர்வு வரப்படும்போது, அவரே நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்றது மாத்திரமல்ல, செய்கையிலும் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதான் ஒரு சீஷர்கள் உணர்ந்திருந்தாங்க. என்ன உணர்ந்திருந்தாங்க சொன்னா, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் யாருக்கு முன்பதாக? தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணாராம்? இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தவர். அவர் உயிரோடு எழுந்தவர் மாத்திரமல்ல, உயிரோடு சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு ஆமென் சொல்லி? ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறவர். ஆமென். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ட்ரெயினில் போகும்போது நான் வேதத்தை எடுத்து படித்து கொண்டு போகும்போது ஒருத்தவர் வந்தார். என்னோடு கூட வேலை செய்தவர். அவர் என்னை விட ரொம்ப ஒரு 20, 25, 30 வயது அதிகமாக இருக்கும். அவர் என்னை பார்த்து கேட்டார், நீ இந்த பைபிளில் வச்சுருக்கிறியே, உனக்கு எனக்கு ஒரு வேற்றுமையை காட்டுறியே, நான் வேறு மனுஷன், நீ வேறு மனுஷனாக தெரியுமே அப்படின்னு சொன்னார். நான் உனக்கு இதை விட ஒரு நல்ல தலைவரை காட்டுறேன், இயேசு என்பவர் ஒரு மனிதன் தான் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இந்த இயேசுன்னு நீ படிக்கிறே, அவர் யார் தெரியுமா அப்படின்னாரு. யார் சொல்லுங்க அப்படின்னு. அவர் ஒரு சாதாரணமான மனிதர் தான் அப்படின்னார். நான் சொன்னேன், ஆமாம் அவர் ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொன்னேன். அவரை காட்டில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு தலைவரையாக சொல்லிக்கொண்டே வந்தார். ஆமாம், எல்லா தலைவர்களும் எனக்கு பிடித்த தலைவர்கள் தான். எல்லாருமே எனக்காக ஒரு காலத்தில் பாடுபட்டவர்கள் தான். எல்லாருமே ஒரு காலத்தில் மனிதனுக்காக என்ன பண்ணாங்க? போராடினவர்கள் தான் அப்படின்னு சொல்லி கொண்டே வரும்போது எல்லாம் தெரிந்தது. அப்புறம் ஏன் இந்த இயேசுவை நீ படித்து கொண்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லா தலைவர்களும் எனக்கு பிடிக்கும். அதை காட்டிலும் இந்த அவரிடத்துல பைபிள் நான் சொல்லலை, அதை காட்டிலும் இந்த புத்தகத்தில் ஒருவரை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது நான் படிக்க படிக்க எல்லா தலைவர்களை விட இவர் எனக்கு உயர்ந்த தலைவராய் காணப்படுகிறார்.
அது என்ன அப்படி சொல்லிட்ட, என்னதான் அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் மரிக்கும் போது, சிலுவையில் அறையப்படும் போது, இவர் மற்றவர்களுக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். கடவுளிடத்தில் கேட்கிறார். நீங்க சொல்றீங்க மனிதன் தான், ஆனா அவர் கடவுளிடத்தில் கேட்கிறார், பிதாவை இவர்கள் என்ன பண்ணுங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். தன்னுடைய மரணத்திலும் அவர் மக்களை குறித்து என்ன பண்றாரு? கவலைப்படுகிறார். ஆமென். இந்த பைபிள், அதாவது இந்த புத்தகத்தில் ஒன்று எழுதி வைத்திருக்கிறது. என்னன்னு சொன்னாக்கா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எழுதியிருக்கிறது. இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாரும் போல, மனிதர்கள் போல என்ன பண்ணாரு? ஆமா, சவப்பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இது எனக்கு பிடித்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் கொண்டு வந்து கொடுங்கள், இந்த 3 காரியங்கள் இருந்தால் இந்த புத்தகத்தை ஒதுக்கி வைத்து விட்டு நீ சொல்லுகிற தலைவனை நான் பின்பற்றுகிறேன் சொன்னேன். ஹல்லேலூயா. அது எந்த புத்தகத்திலும் இல்லை, இந்த புத்தகத்தில் மாத்திரமே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த தெய்வத்தின் புத்தகமானாக இருந்தாலும் சரி, நான் இதை ஒதுக்கி வைத்து விட்டு நீ சொல்கிற தலைவனை நான் பின்பற்றுகிறேன்னு சொன்னேன். அவர் என்ன மேலே கீழே பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னார், உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு சொன்னார். தயவு செய்து வாங்க பேசலாம், இப்போது நான் இறங்க வேண்டிய நேரம், ஸ்டேஷனும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இறங்கி விட்டேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். எந்த புத்தகத்திலும் எழுதாத ஒரு சிறப்பு, நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக ஒருவர் பரிந்து பேசியிருக்கிறார், நமக்காக ஒரு இரத்தத்தை சிந்திருக்கிறார், நமக்காக ஒருவர் ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிறார், நமக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், நமக்காக ஒருவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களுக்கு தம்மை குறித்து வெளிப்படுத்தினார். ஆமென். அது எப்படி வெளிப்படுத்தினாரா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டு அவர்கள் அழைக்கப்படும் போது அவரோடு கூட உட்கார்ந்து அப்பங்களை பிட்டு ஆசீர்வதித்து என்ன பண்ணாராம்? கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் துதிக்கப்படும் போது, நாம் துக்கமாய் இருக்கும் போதும், மன வருத்தத்தோடு இருக்கப்படும் போதும், கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்றாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்பெல்லாம் வருத்தப்படுகிறோமோ அப்பப்பெல்லாம் நம்ம கூட வந்து நம்மை ஆற்றுகிற தெய்வமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம், மனிதர்கள் நம்மை கைவிடலாம், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் அப்புறம் இருக்கிறவர் போல் தான் இருப்பார். நாம் துக்கப்பட்டு கண்களிலே கண்ணீர் விழப்படும் போது உன் கண்ணீரை என்ன பண்ணுவாரா? துருத்தியில வைக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அதை கணக்கில வைக்கிறவர், உன் கண்ணீரே கணக்கில் வைக்கிறேன்னு சொன்னவர் நமக்கு ஒரு தீமை வந்தால் கைவிட்டுருவாரா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை என்ன பண்ணுவாரு? ஆமா, தீமைகளை என்ன பண்ணுவாரு? நன்மையாய் மாற செய்வார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றார். கசப்பு அதை என்னவாய் மாத்தினாராம்? இனிப்பாய் மாத்தினார். நம்முடைய வாழ்க்கை கூட இப்படி கசப்பாய் இருந்தால் அது மதுரமாய் மாற்ற கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இது பந்தி